Balu? Yes. Okay. Hi, I'm Sandeep. Hello. Great grandson. ஓ நாம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். அப்படியா? எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போனீங்க. ஓ அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அப்போது சின்ன பையன் இப்போ என்ன பண்ணுறீங்க? பாலு, ஐ எம் டேக்கிங் ஓவர் திஸ் கம்பெனி. ஓ நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். கெட் மீ த சேல்ஸ் ரிப்போர்ட், கிளைண்ட் லிஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்துருங்க. ஓகே, நான் ரெடி பண்ணி ஒரு 1 hourல கொண்டு வந்துருங்க. இல்லை சந்தீப், அது ரொம்ப இல்லை சார், அது ரொம்ப பெரிய வேலை. 1 hourல முடியாது, 2 நாள் ஆகும். வாட், 2 days? பாலு, எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை. யூ நோ சம்திங், எனக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நான் இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிப்பேன். யூ நோ வை? எனக்கு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். ஸோ கோ கெட் த ரெக்கார்ட்ஸ் ASAP. ஓகே? அண்ட் பாலு, நீங்கள் உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என் கூட ட்ராவல் பண்ண முடியாமல் நின்றுவீங்க. ஓகே சார். ஒன் மோர் திங், எனக்கு இந்த ரூம் செட் ஆகாது. நான் உங்கள் கேபின் எடுத்துக்கிறேன். நீங்கள் அட்மின்ல ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அங்கே இடம் பத்தா சார்? எல்லாம் பார்த்தோம். யூ வெக்கேட் யுவர் கேபின் ப்ளீஸ். போங்க போங்க போங்க, ஃபாஸ்ட். ஹலோ, யா ஹாய், யா யூ சென்ட் மீ தால். வாட் தி ஹெல் இஸ் ராங் வித் யூ? சிது, ஸ்கூல் டைரியா காட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. நான் ஸ்கூல்லே வச்சு வந்துட்டேன். எப்போ கேட்டாலும் இதே சொல்றேன். நாளைக்கு உன் ஸ்கூலுக்கு வரேன் பாரு. எப்படி ஏமாத்தணும்னு எனக்கும் தெரியும். அம்மா, ரெட்டை கிழவினா என்னம்மா? 2 பாட்டியா? என்னம்மா, இன்னைக்கு கஸ்டமர் கேர்ட்டையும் பேசல, நம்மள்ட்டையும் பேசல. நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு குடிக்கணும்? சாரி விஜி, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒடிப்பைய அவன் தான் எனக்கு பாஸ், அதுவும் பிக் பாஸ். அவன் லைசன்ஸே நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னையே ஓட்டுறான். என் கேபின்லேருந்து வெளியில் போக சொல்லிட்டான் விஜி. நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு மஷ்ரூம் மஞ்சூரியன். இந்த கம்பெனிக்காக எவ்வளோலாம் உழைச்சிருப்பேன். ஒரு நாள் லீவ் போட்டிருப்பேனா? சரி, தூங்க, காலையில் பேசிக்கலாம். படு. இது மார்னிங் இல்லையா? குளிச்சனா? அதான் மார்னிங் நினச்சிட்டேன். விஜய் டாக்ஸி வாங்குறான் 5 நானே. சரி தூங்க. ஆனால் அந்த சந்தீப் பையில மட்டும் ஏற்றவே மாட்டேன். ஏன்னா அந்த கிழவனை ஏற்றிக்கிறேன். விஜயலட்சுமி டிராவல்ஸ். வாங்க மேடம், லேடி செக்ஷன் தனியா இருக்கு, பாக்குறீங்களா? இல்ல நான் இந்த ஜாப் விளம்பரம் பார்த்து வந்தேன். ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கா? ஆமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா என்னால முடியும். பிரெக்னென்ட்டா? ஆமா. அலுமா டோலுமா பழத்தை பாருமா, மொறு அப்பளனா அன்னபூர்ணிதானம்மா. காஃபி. எங்க வந்த? என்ன மரியா, ஆஃபீஸ் வேலை? எது இந்த கேவலமான வேலையா? ஓ, நேத்து நீ கோவமா பேசுனத இன்னும் மனசுல வச்சிருக்கியா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த அப்பளம் பாட்டை கூட கரெக்ட் பண்ணிட்டேனே, வரும்போது பாடிட்டே வந்தேனே, நீ கேட்கல? சாரி. சத்தமா சொல்லு மரியா. நேத்து அந்த கத்துன இப்ப கத்தி சொல்லு, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி. சாரி. அது எப்படி? நாயும் பிழைக்கும் இந்த பிழப்பா? நீ எல்லாம் கனவுதான் லாய்க்கு, காரியத்துல 0. நீ எந்த நிலைமையில என்கிட்ட வேலை கேட்டுட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சுதானே நான் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன். நீ என்ன பண்ண? You embarrassed me, made me look like an idiot. I'm really sorry. ஒரு கவிஞனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அத்திக்காய் பாட்டு எழுதின அதே கண்ணதாசன் தானே இழந்த பழம் பாட்டு எழுதியிருக்காரு. So you know what? I don't care. You can go yourself. கவிஞனாவே இரு, யாருமே படிக்காத புஸ்தகத்துல கவிதை எழுது.
அப்புறம் யாருமே படிக்கலன்னு திட்டிக்கிட்டே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டே படா. மரியா, நான் நினைச்சேன்னா உன் மாதிரி 10 பேரை உருவாக்க முடியும். ஏன் நேத்து புடவை கட்டிக்கிட்டு குக்கர் தூக்கிட்டு வந்தாலே ஒருத்தி, அவளை கூட ட்ரெயின் பண்ணுவேன். ஓனர் நான் சொன்னா சரின்னு சொல்லிடுவாருங்க. இவர்தான் ஓனரா? இல்ல இல்ல, நீங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சாரி எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, ட்ராக் சூட் தான் போட்டு வரணும். இப்படி வாங்கல, இது ஆம்பளைங்க நிறைய இருக்கு ஜிம்மு, அதனால இப்படி எல்லாம் சாரி கட்டு வந்தா வெறிச்சு வெறிச்சு பாப்பானுங்க. நீங்க ட்ராக் சூட் போடுவீங்கல்ல? அக்னி நட்சத்திரம் அமலா மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அட்லீஸ்ட் ஷி ஹேட் தட் ஹங்கர். ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு அவகிட்ட. யூனோ, இதை பார், எத்தனை மிஸ்ட் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், என்னால முடியும்னு சொல்லி. ஸோ வை நாட் ஹர்? இன் ஃபேக்ட் தட்ஸ் இட். தட்ஸ் த பிளான். புடவை கட்டின மாமி, லேட் நைட் ஷோ. எஸ், ரிசப்ஷனிஸ்ட் வேலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுலயும் இந்த லேடிஸை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒர்க் அவுட்டே பண்ணாம பாதி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இடுப்புல சத குறையில நம்ம கிட்டயே சண்டைக்கு வருவாங்க. மரியா மேடம், ஒரு நிமிஷமா. ஹலோ விஜி, நான் மரியா பேசுறேன். ஹலோ எஃப்எம்ல இருந்து. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஜிம்ல இருக்கேன். ஓகே ஓகே. அன்னைக்கு நீங்க ஆடிஷன்ல பேசுனீங்க இல்லையா, அது இப்போ திருப்பி பேசி காட்ட முடியுமா? இப்பவா? எஸ். ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். விஜய், உடனே ஸ்டுடியோக்கு வர முடியுமா? வரேன் மேடம். ஹாய் கும்கி. ஸோ லேட் நைட் ஷோல பிரச்சனைன்னு சொல்றதா இருந்தா எந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லுவீங்கன்னு எங்க லிசனர்ஸோட ஒரு சர்வே எடுத்தோம். அதுல சூஸ் பண்ண கால் தான் இது. கிருஷ்ணா, அதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டேன். கவனமா கேளுங்க விஜய். வணக்கம், என் பேர் ஆண்டனி. நான் ரயில்வேஸில் என்ஜின் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், சலுகைகள், குடும்பமும் நல்லா இருக்கு. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. கடைசியாக நிம்மதியாக தூங்கினது எப்போன்னு கூட ஞாபகம் வரல. பல கொலைகள் பண்ணின ஒருத்தனோட மனசாட்சி அவனை தூங்க விடாதில்ல. நானும் அப்படி தான் இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 தற்கொலைகளை கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். போன வாரம் கூட ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் திடீர்னு வந்து ட்ராக்ல நின்னான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்து இந்த சாவுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தோணுது. வீட்டுக்கு வந்து கண்ணை மூடினாலே இந்த சாவுகள் தான் தெரியுது. என்னால் என் மனைவி கிட்ட கூட சகஜமாக இருக்க முடியல. என் பிரச்சனையை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் வேலைக்கு போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. ஸோ எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பூரா தூங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன். ஆனால் முன்னாடி என்ஜினில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சதே இல்லை. ஐ நோ. ஸோ இப்போ இந்த காலர் கிட்ட நீங்க ஆர்ஜேவா பேசணும்னா எப்படி பேசுவீங்க? நானா? ஆர்ஜேவா? யா, கம் ஆன், கிவ் இட் a try. கிருஷ்ணா, ஒரு வாட்டி பேசி காட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. சிரிக்கக்கூடாது. அவர் பேசினது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நீங்கள் சிரிக்க சொன்னால் கூட எனக்கு சிரிப்பு வராது. ஓகே. ஹலோ ஆண்டனி டார்லிங், அந்த என்ஜின் ரூமில் தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நாம் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வெளியே தெரிகிற நிலாவை பார்க்குறோம். ஐயே, என்ன ஐயே இப்படி இல்லாமல் பேசுறது? ஹலோ, இது லேட் நைட் ஷோ, இப்படித்தான் பேசணும்.
அவரு எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனையை சொல்றாரு, அதுக்கு இப்படியா பதில் சொல்றது? வேற எப்படி சொல்லணும்? சரி, உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசி பாருங்க. என்ன மரியா? இட்ஸ் ஓகே, லெட் ஹர் ட்ரை. ட்ரை. ஹலோ, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்க இது வரைக்கும் 50 பேரோட சாவுதா பார்த்துருக்கீங்க. ஆனா அதுக்கு காரணம் நீங்க இல்லை. சாகணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. ஆனா வாழணும்னு ஆசையோட புது வேலை தேடி போறவங்க, தன் குடும்பத்தை பார்க்க போறவங்க, புதுசா கல்யாணம் ஆகி ஹனிமூன் போறவங்க, இப்படி எவ்வளவோ கனவுகளோட எத்தனை பேர் உங்க ட்ரெயின்ல வராங்க. இந்த 10 வருஷத்துல இந்த மாதிரி எத்தனை லட்சம் பேரை நீங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அவங்க ஊர்ல இறங்கும்போது அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு சந்தோஷம், முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். அது அவங்க உங்களுக்கு சொல்ற நன்றி. வீட்டுக்கு போய் அதை மட்டும் நினைச்சு பாருங்க, உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் உங்களை மாதிரி தனியா போறவங்களுக்காகவே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா. அவரோட பாட்டு கேட்டுட்டே போங்க, எல்லாம் சரியாயிடும். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். ஆர்ஜி ஆகணுமா? நாளில இருந்து 10 நாள் ட்ரைனிங் வரணும். வர முடியுமா? இது லேட் நைட் ஷோ அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு வரணும். பரவாயில்லையா? ஆனா மேடம், நான் +2 ஃபெயிலு. பரவாயில்லையா? கிளம்பிட்டாலே 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 விஜயலட்சுமி கிளம்பிட்டாலே. ஹாய், ஐ எம் விஜயலட்சுமி, ஆர்ஜி. என்ன பாலு, ஏதோ புதுசா கடலை பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே, நீ சொல்லிட்டியா? ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? எத்தனை தடவை கால் பண்ண, நீ ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்காக வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல? ஏதோ வேலை கிடைச்ச சந்தோஷத்துல ஓகேன்ட்ட. என்ன பாலு, சித்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகலாம்னு நீ தானே சொன்ன? சொன்னேன். ஆனால் இந்த டைமிங் நமக்கு ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? நைட் 10 மணிக்கு தான் போகணும். மினிமம் 2 hours வேலை தான். அதுவும் நான் சித்து தூங்கின பிறகுதான் போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை, சேலரி எப்படியும் மினிமம் 25,000 கிடைக்கும். 25,000மா? உன்னை வச்சு ஏதோ காமெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா தினம் 12 மணி நேரம் குப்பை கொட்டி எனக்கு. நான் வேலைக்கு போக கூடாது அவ்வளவுதானே? நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். வாங்க போலாம். பீச்சுக்கு வந்தாலும் போன்ல தான் விளையாடுவியா? ஏய் வா விஜய். அதான் போகலன்னு சொல்லிட்டேன்ல. நான் என்ன பண்ணேன்? தெரியுது. என் மேல இருக்கிற கோவத்தை தானே இந்த பெட் மேல காட்டுறேன். என்ன அநியாயமா இருக்கு? நீ தான் கோவமா இருக்க. கோவப்படுறதுக்கு தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கு மினிமம் +2 பாஸ் பண்ணிருக்கணும். எதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுற? நான் இந்த பார், உட்கார். உன்னை நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. தாராளமாக நீ வேலைக்கு போகலாம். நிஜமாவா? நிஜமாத்தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல 10 நாளைக்கு வேலைக்கு போ, செட் ஆகுதான்னு பாரு. அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நான் என்ன நைட் கிளப்ல டான்ஸ் ஆடுவா போறேன்? அப்படி இல்லை விஜய், புது வேலை, அதுவும் அன்டைமில். ஒர்க் கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி, அக்காஸ்கிட்டையும் சொல்ல வேண்டாமா? முக்கியமாக அவங்ககிட்ட தான் சொல்ல வேண்டாம். அவங்க அலோ எஃப்எம்மோட பெரிய நெட்வொர்க்கு. இந்த பாரு, நீ சரி சரின்னு தலையாட்டிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத. சிச்சி, பொம்பளைங்க எப்பவும் அடுத்தவங்க ரகசியம் தான் உளறிடுவோம். அவங்க ரகசியம்னா கம்மா நெருந்துருவோம். அதுவும் சரிதான்.
பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. நோ மோர் கோபம். ஓகே? அப்புறம் பெட்ஷீட்லாம் புதுசாக மாற்றிருக்கேன். செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நான் போய் குளிச்சுட்டு வரேன். Shoot, you can ask me anything. எல்லாம் ஓகே மேடம். ஒரு விஷயந்தான், லேட் நைட் சேஃப்டி. Oh, I understand. தினமும் நாங்களே பிக்கப் பண்ணிப்போம். ஷோ முடிஞ்ச உடனே நாங்களே ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். தேங்க்ஸ். சேலரி பற்றி ஏதோ கேட்கணும்னு சொன்னியே? சேலரி பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலையா? ஸ்டார்டிங் சேலரி வில் பி 30,000. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. நான் கேட்டது சேலரி பற்றி. ஓகே. ஓ, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஷோல ஆர்ஜியோட ஒரிஜினல் பேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஷோல உங்க பேர் மது. மது. So the show is going to be named மதுவோடு பேசலாம். விஜய், இன்னைக்கு ஹைலைட்டே நீ பண்ணி கொண்டு வந்த மைசூர் பாக்கு தான். விஜய், நாங்க இன்னைக்கு இங்கேயே தங்க போறோம். நீயும் இருந்துற. இல்லக்கா, என்னால முடியாது. சும்மா அல்டாதிரி. எத்தனை நாள் ஆச்சு நாம எல்லாரும் ஒண்ணா இருந்து? என்ன பாலு? பெரியமாஸ், உங்களுக்கு தெரியாதா? என்ன? அம்மா இன்னிலிருந்து வேலைக்கு போக போறாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. வேலைக்கா? எங்க? ஹலோ எஃப்எம்ல. என்னடி இது, சொல்லவே இல்ல? இல்ல அது இப்பதான் ஆஃபர் வந்தது. கன்ஃபார்ம் ஆன உடனே சொல்லலான் இருந்தோம். அங்க என்ன வேலை? ஆர்ஜே. அஞ்சலி மாதிரியா? அஞ்சலி என்னோட ஃப்ரெண்ட் தான். கேட்டியா? ஆர்ஜே அஞ்சலி இவளோட ஃப்ரெண்டாமா. சித்து, அதெல்லாம் எடுக்காத. ஆமா, நீ +2 ஃபெயிலுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? விஜய், போனவொன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிடு. வழக்கம் போல் 10 மணிக்கு தூங்கிடாத. அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன். இப்படி தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நைட்லேயே 10 மணிக்கு தூங்கினாதான் நீ. விஜயலட்சுமி மேம். ஆமா, வாங்க மேடம். சரி, நீ போன்ல கேம்ஸ் ஆடாம தூங்க, புரியுதா? அம்மா, எனக்கு போய் தூக்கம் வருது. நீ முதல்ல கிளம்பு. சரி, தோசை ஹாட் பேக்ல இருக்கு. தோசை ஹாட் பேக்ல இருக்கு, சட்னி பக்கத்துல இருக்கு, மொலாப்படி கிச்சன்ல இருக்கு, தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. எல்லாம் நீ சொல்லிட்டு கிளம்பு. பாய்மா. ஓகே விஜய், ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ. நான் வேணா கூட வரட்டுமா? சார், பயப்படாதீங்க சார். பத்திரமா கொண்டாந்து விட்டுடுறேன். கார்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரேயா? எதுக்கு? இடியாப்பத்துக்கு தொட்டுக்க. நீங்க கிளம்புங்க. பை பை. ஓகே பை. மேடம், ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? மல்லிகா. நீங்க எப்படி இந்த வேலையில? ஆச்சரியமா இருக்கு. அதுவா, முதல்ல எங்க வீட்டுக்காரர் சொந்தமா ஒரு வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு வண்டி வாங்கினாரு. டிரைவர் சரியா செட் ஆகல. அப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொன்னேன். முதல்ல அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொன்னாரு. நானும் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போ வாழ்க்கையே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஹலோ விஜய், ஒன்றும் இல்லை. பாலில் டீ தூள் போட்டு 15 நிமிஷம் ஆகுது. இன்னும் நேரமே வரல. ஏன்? அதான் ஒன்றை கேட்குறேன். டீ தூள் எங்கிருந்து எடுத்த? டீ தூள் மஞ்சள் மூடி போட்ட டப்பா. அது கடுகு. அதானே பார்த்தேன். இன்னும் கலரும் வரல, வாசனை வரல நினைச்சேன். டீ தூள் அதே ஷெல்ஃப்ல ரெட் கலர் மூடி போட்ட டப்பால இருக்கு. சரி சரி. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் மேடம். பூண்டுக்கும் பொடலங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாது. குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜே மது. சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ, ஷூர். ராகி தோசை, தேங்காய் சட்னி. டேஸ்ட் பண்றீங்களா?
ஆசம். தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. ஆ இல்லை இல்லை, வேணாம் வேணாம். அதே எங்கள் அம்மா ஊரில் ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும். ரொம்ப கரையே மணக்கும். அந்த பக்கமெல்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க.